பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து பிசாசானால் எப்படி சோதிக்கப்படுகிறார் என்பதை நாம் குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் ஒரு சில வசனம் வாசித்து அதை தியானித்து நாம் ஜெபம் செய்வோம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்தில் கொண்டு போய் தேவாலயத்து உப்பரின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே அல்லாமல் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாக எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய மரணத்துக்குரியான நாட்களை நாம் தியானித்து கொண்ட இந்த நாட்களில் பிசாசானவன் எப்படியாக அவன் சோதிப்பான், எப்படியாக நம்மை வஞ்சிப்பான் என்பது நம் வேத வசனத்தின்படியாகவே நம்மளை வஞ்சிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஆம், தேவனுக்கு பிரியமானவரே, இங்கே பார்க்கிறோம், அநேகர் என்று சொல்கிறோம், அநேக தெய்வங்களை அநேக காரியங்களாக அவர்கள் வழிபடுகிறார். ஆனால் நமக்கு ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து, ஒரே நமக்கு ஒரு மூல புஸ்தகம், வேத புஸ்தகம். ஆனால் நமக்குள் ஏன் இத்தனை பிரிவினைகள், இத்தனை காரியங்கள் ஏன் என்று பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே முன்னோடியாக நாம் வைக்கும் பொழுது எல்லா பிரிவினைகளும் மாறிப்போகிறதாய் காணப்படுகிறது. ஆம், தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு சில வார்த்தைகளை, இதே வேதாகமத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அப்படியாக பிரிவினைக்குள் போகிறதை நம்ம காணப்படுகிறோம். அப்படியாக பிசாசை நம்மளை பிரிக்கிறவராய் காணப்படுகிறோம். இங்கே பார்க்கும்பொழுது வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதை நாம் முழுமையாக, நமக்கு மாத்திரமில்லை, நமக்கு எல்லாவற்றுக்கும் முழுமையாக நம்ம அதுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் உண்மையை வைத்துக்கொள்ளும் பொழுது எல்லா சோதனையிலும் நாம் ஜெயிக்க வல்லவராக இருக்கிறோம். ஜெபம் செய்வோம். சோத்தரிக்கிற ஆண்டவர், நாட்டில் ஆண்டவர் சோத்தரிக்கிற ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சோத்தரிக்கிற உண்மை பிசாசனும் எப்படியாக ஆண்டவரே சோதித்து அனுப்பி நாங்கள் ஆண்டு தியானித்த ஆண்டவர். அதே போல் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சோத்தரிக்கிற ஆண்டவரை, சோதிக்கிற பிசாசிலிருந்து ஆண்டவரை சோதிக்கிற ஆண்டவரை, சோதனைக்காரர்லேருந்து ஆண்டவர் சோத்தரிக்கிற எங்கள் ஜெயத்தை கொடுக்கும்படியே ஜெபிக்கிற ஆண்டவர். தேவனாய் கர்த்தர் இதை கேட்கிறதை பார்க்க ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரை சோதனைக்காரன் எல்லா சோதனையும் ஜெயிக்க ஆண்டவரை அவர்களுக்கு பலப்படுத்தும் ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்கள் ஆண்டு சோத்தரிக்கிற தைரியப்படுத்தும் ஜெபிக்கிற ஆண்டவர். எல்லாவற்றையும் ஆண்டு சோத்தரிக்கிற ஆண்டவரே, அவர்கள் ஆண்டு ஜெயிக்கிறவர்களாய் மாற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. விசேஷமணி அப்படி ஜெயிக்க சோத்தரிக்க தொடர்ந்து நீர் ஆலோசனை ஜெபிக்கிற ஆண்டவர். எல்லா துதிகனமும் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பு ரட்சகரமாகிய இயேசு நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.